சின்ன பிள்ளைங்க கடந்து போங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். விசேஷமாக இன்னொரு அறிவிப்புகள் மத்தியில் சொல்லவிருப்பதிலே அருமையான கர்த்தருக்குள் கடந்து சென்ற தேவனுடைய மனிதர் எசேக்கியேல் நலமுடன் கிரேஸ் பிச்சமணி இவர்களின் மகன் வழி பேரப்பிள்ளையும் திருச்சிற்றம்பலம் லேட் பி மோகன் நலமுடன் சார்ந்த இவர்களின் மகள் வழி பேர குழந்தையும் திரு இ இஸ்ரவேல் சுபஸ்ரீ இவர்களுடைய செல்வ மகன் ஐஎஸ் ஜோன்ஸ் மேத்யூ அவர்களுக்கு முதல் பிறந்த நாள் விழா வருகிற செவ்வாய்க்கிழமை நடைபெற இருக்கிறது. அவர் இங்கே செப்பனார் கோயிலில் வந்து பத்திரிக்கைலாம் கொடுத்துருக்காரு. இங்கே உங்களுக்கும் வந்து பத்திரிக்கை கொடுப்பார். நீங்கள் அதை பெற்றுக்கொள்ளுங்கள். அருமையான பிள்ளை ஐஎஸ் ஜோன்ஸ் மேத்யூ அவர்களுக்காக நீங்கள் ஜெபியுங்கள். இந்த அருமையான விழாவை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. விசேஷமாக கடந்த நாளிலே அருமையான தம்பி ஐசக் அவர்களுடைய மகள் விழாவை மிக அற்புதமாக கர்த்தர் செய்து நடத்தினார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆமென், ஆமென். நாம் ஒரு விஷயம் இந்த காரியங்களுக்காக ஜெபிக்கிறோம். பரிசுத்த பிதாவே இந்த கருத்தில் வைக்கிறேன். அருமையான பிள்ளை ஐஎஸ் ஜோன்ஸ் மேத்யூ அவர்களுக்காக நாங்கள் துதிக்கிறோம். ஒருவரிடம் பிறந்தநாள் முதல் பிறந்தநாள் காணும்படி செய்த கிருபைக்கு ஸ்தோத்திரம். என்ன கிருபையை தாரும், என்ன பலத்தை தாரும், ஆசீர்வாதத்தை கட்டளையிடும். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அடுத்த வாரத்தில் கொஞ்சம் தயவு செய்து கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. வந்துட்டீங்கன்னா ஒரு 12-12:30க்குள்ளே நீங்கள் வீட்டுக்கு போயிடணும். வெயில் வர 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 அதிகமாகிட்டு இருக்கிறது. ஆகவே எனக்கு என் கையில் ஒரு 11 மணிக்கு கொடுத்தீங்கன்னா கூட 12:30 முடிச்சிடுவேன். கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக. ஒரு பாடலை பாடி கர்த்தருடைய சமூகத்திற்கு நேராக நாம் கடந்து செல்வோம். நாங்கள் நம்முடைய சபையின் வழியாய் போடப்பட்ட ஒரு சீடியில் பாடப்பட்ட ஒரு பாடல், அன்பு தெய்வமே இன்ப வானமே உமை அன்பு செய்கிறோம், ஆராதனை செய்கிறோம். அன்பு தெய்வமே அன்பு தெய்வமே இன்ப வானமே உம்மை அன்பு செய்கிறோம், ஆராதனை செய்கிறோம், உம்மை அன்பு செய்கிறோம், ஆராதனை செய்கிறோம். Oh
நம்முடைய ஒவ்வொரு அசைவையும் நம்முடைய தேவன் கவனித்துக் கொண்டே இருக்கிறார். சங்கீதங்களின் புத்தகத்தில் கடைசி 119வது அதிகாரத்தில் கடைசி ஒரு சில வசனங்கள் கிட்டத்தட்ட 169 அந்த வசனங்கள் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த வசனங்களிலே உள்ள பகுதியை நாம் இன்றைக்கு தியானிப்போம். வருகிற வாரத்தில் 1 ராஜாக்கள் 17வது அதிகாரத்தில் உள்ள பகுதியை நாம் சிந்திக்கலாம். 119 கடைசி பகுதி 169 176 வரை படிக்க வேண்டாம். அதுல தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது டவுன் என்று சொல்லி. அந்த டவுன் என்று சொன்னாலே சுதந்திரம், விடுதலை, ஒரு முடிவு என்று சொல்லி அர்த்தம். சுதந்திரம், விடுதலை, ஒரு முடிவு. அதை பல பிரிவாக 4 பிரிவாக பிரிக்கலாம். நாம் அதிலே கடந்து போக வேண்டாம். ஆனால் இந்த சங்கீதங்களுக்கு பொதுவான ஒரு தலைப்பு கொடுக்கப்படுகிறது. இந்த டவுனுக்கு பெயரு சுதந்திரம், விடுதலை, ஒரு முடிவு. அதில் சங்கீதக்காரன் என்ன சொல்லுகிறான்? இதிலே அவருடைய ஊழிய அனுபவங்களை அதில் சுட்டி காட்டுகிறார். ஒவ்வொரு விசுவாசியுமே நம்முடைய வாழ்க்கையில் தேவ சித்தத்தை செய்யாமல் இருக்கும் பொழுது அநேக பிரச்சனைகள் வரதான் செய்யும். அதாவது அந்தந்த சமயங்களிலேயே நடத்தணும். ஒரு கணவன் மனைவி இணைக்கப்படுகிறோம். கணவன் மனைவி இணைக்கப்படுகிறதுனுடைய நோக்கம் என்னங்கிறது புரிந்து கொள்ளணும். விரும்பி ஒரு குழந்தையை கேட்கணும். அந்த குழந்தையை எப்படி நடத்தணுங்கிறதுல நம்ம கற்றுக்கொள்ளணும். 6 மாதம்தான் எங்கள் பாப்பாவுக்கு விடுதலை கொடுத்தோம். 6 மாதத்துக்கு பிறகு தோளில் பைய போட்டு போகிற மாதிரி அந்த பிள்ளையத்துக்கு நடுவில் உட்கார வச்சுட்டு டெய்லி ஊழியத்துக்கு போயிட்டு ஆகிறோம். இன்றைய வரைக்கும் அது தொடர்கிறது. நம்முடைய பிள்ளைகளை ஊழியத்தில் மாத்திரமல்ல, குடும்பத்திலேயும் தகப்பன் தாயினுடைய பாரங்களை சுமக்கிறதுலையும் என் பிள்ளையை பாசம் வச்சிருக்கிறேங்கிறதுக்காக என் பாரத்தை அதுங்களுக்கு கற்றுக் கொடுக்காமல் இருக்கவே கூடாது.
பாரங்களை கற்றுக் கொடுக்கணும். கடந்த நாளுக்கு முந்தின நாள் என்னுடைய சகோதரி, கடைசி சகோதரி ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணி அவங்களுக்கு உடம்பு சரியில்லை, மைத்துனருக்கு உடம்பு சரியில்லைன்னாங்க. திடீரென்று வழி வந்து விட்டது. ஹாஸ்பிட்டல் கொண்டு போனோம். டாக்டர் சொன்னார், ஒரு ஸ்டென்ட்டு வச்சுருக்கணும், நல்லா இருக்குது, அடுத்த பகுதி வீக்காக இருக்குது, திரும்பவும் அதில் வச்சாகணும், இல்லைன்னா வேறு பாதிப்பு வரும்னு சொன்னாங்க அப்படின்னு சொன்னாங்க. நேற்றைய தினத்தில் மருத்துவர்களிடத்தில் திரும்பவும் அவருக்கு ஸ்டென்ட் வச்சாலே ஜிஹெச் டாக்டர்கிட்ட போனோம். அவர் சொன்னார், வேறு மாத்திரை எழுதி தரேன் அப்படின்னாரு. ஆனால் ஒரு வால்வு வீக்காக தான் இருக்குது, ரொம்ப வீக்காக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. தம்பி எப்படி இருக்கான்? தம்பி அழைச்சிக்கிட்டு தான் லீவ் போட்டுட்டு தான் சுற்றிக்கிட்டு வரும். அவங்களுக்கு ஒரே மகன், அந்த ஒரு மகனையும் அழைச்சிட்டு போயிட்டு வந்துட்டுருக்காங்க. எப்போ கஷ்டம் அவனையும் லீவில் இங்கே வாடான்னு சொன்னால் வரமாட்டான். அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணுமாமாம்பா, அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுமாமாம்பா. இந்த சின்ன வயசுலேருந்தே தாய், தகப்பன், குடும்பம், உறவு, சத்தியம், அவன் தவறான பாதையில் அவங்க தகப்பனாரும் தாயும் போய் கொண்டிருக்கிறார்கள். செவன்த் டே சர்ச்சுக்கு நான் வந்துட்டு கொஞ்ச நேரம் பேசினாலும் அவன் சொல்லுவான், மாமா 7ஆம் நாள் சபைக்கு போகணுமாமாம்பா. அவனுக்கு நான் கொஞ்சம் வாய்ப்புன்றதுக்காக பேசினா கூட அது உறுதியாக இருப்பேன். ஏன்னா அவங்க அப்பா அம்மா கற்றுக் கொடுத்துருக்குறாங்க. நம்முடைய குடும்பத்தில் கூட பரிபூர்ண சத்தியத்தை பிள்ளைகளுக்கு நாம் கற்றுக் கொடுக்கணும். நம்முடைய பாரத்தை நம்முடைய பிள்ளைகளோட வாழ்க்கையில் உணர வைக்கணும். அவன் பெரிய மேதையாக மாறதுக்கு முன்னாடி அப்பா அம்மாவுடைய கஷ்டங்களை புரிய வைக்கணும். அப்பா அம்மாவுக்கு விரோதமாக நிற்கிற எந்த பிள்ளையும் குப்பையில் போடணும். அவன் பிள்ளையே கிடையாது. அதை ஏற்றுக்கொள்ள என்னால் முடியாது. இந்த பெரிய தங்கச்சி இருக்கு, அதை மட்டும்தான் நான் பார்த்துக்கல. அடுத்த தங்கை, தம்பி, தங்கச்சி எல்லாமே ஸ்கூலுக்கு போகிறதுக்கு ரெடியாக ஒரு மஞ்சள் பை தான் ஒன்று இருக்கும். எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா ஏதாவது துணிமணி வாங்கிட்டு வந்துட்டாங்கன்னா என் தங்கச்சி போட்டி போடுவான், அடுத்த தம்பி போட்டி போடுவான். அந்த மஞ்சள் பை எடுக்கிறது எங்கள் அப்பா என்கிட்ட தான் கொடுப்பாங்க. அந்த மஞ்சள் பை எடுத்துகிட்டு புறப்படுவேன். இன்றைக்கி ஸ்கூலுக்கு போக வேணாம்ப்பா அம்மா. அப்பாவும் சொல்லுவாங்க, ஏன்னு கேட்டால் தம்பி சின்ன பிள்ளையா இருக்கால பார்த்துக்கிறதுக்கு அந்த அவையங்கிற ஒரு பொண்ணு வரல, நீ லீவ் போட்டுருவேன். குடும்ப பாரத்தை நான் பெரிய பிள்ளைகளை பராமரிச்சதுன்னு நான் பார்த்துக்கிட்டு தான் வரேன். ஒரு ஊழியங்கிறது ஒரு ஆவிக்குரிய குடும்பத்தில் எல்லா நிலைமையிலையும் அழகாக பிள்ளையிலேருந்து கற்றுக் கொடுக்கணும். பிள்ளையை நான் போய் சபையில் படுத்திருந்தான். சாமுவேல் என்னும் பிள்ளையான தேவ சன்னிதானத்தில் படுத்திருக்கிறான். ஏலி தன் குடும்பத்தோடு படுத்திருக்கிறார். ஆண்டவர் கூப்பிடுறார். சின்ன பிள்ளை, பால் மறந்த பிள்ளையோடு கர்த்தர் பேச ஆரம்பிக்கிறார். அவன் போய் ஏலி தாத்தாவை கூப்பிட்டான். தாத்தா என்னை கூப்பிட்டீங்களான்னு, இல்லை. 2வது தடவை தாத்தா கூப்பிட்டீங்களா? இல்லை. அப்போ தான் அவன் சொன்னான், நீ போய் படு, சொல்லும்படியை கேட்குறேன்னு சொல்லு. அவர் என்ன சொல்கிறாரு நாளை காலையில் என்று வந்து சொல்லுங்க. அவன் போய் படுத்திருந்தான். ஆண்டவர் பேசின காரியத்தெல்லாம் காதில் வாங்கிக்கிட்டான். அப்போ அந்த பிள்ளை அண்ணனை எங்கே நடத்தணும்? சபை, ஊழியம், விசுவாசம், சத்தியம், இதில் முதல்ல நடத்தணும். அதில் நடத்தும்போது தான் அந்த பிள்ளை ஆசீர்வாதத்தை பெற முடியும். நம்முடைய குடும்பம், நானும் என் வீட்டாருமோ இருந்தால் கர்த்தரையே சேவிப்போம். அந்த சேவிக்கிற அனுபவத்தை நம்ம பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கலன்னா ஒன்றுமே செய்ய முடியாது. ஒரு சுதந்திரம், ஒரு விடுதலை, ஒரு முடிவு. இஸ்ரவேல் ஜனங்களில் ஒரு வாட்ஸ்அப் மெசேஜை பார்த்தேன். ஒரு 13 வயசுலேருந்து 19, 20 வயது வரைக்கும் அந்த பிள்ளைகளை கர்த்தருடைய அதாவது ஒரு அரசு கையில் கொடுக்கணும். அந்த வயசில் தான் பயங்கரமாக நாலேஜ் வேலை செய்யும். இங்கே ஒருத்தர் உட்காந்துருந்தார், எங்கே ஓடிட்டார் அவர். அவங்ககிட்ட ஒரு செல்லை கொடுக்கல, அக்கு வேறு ஆணி வேறு எல்லாத்தையும் உள்ளே போயிட்டு வந்துடுவோம். இதோடு பொடியங்களுக்குள்ள. அப்போது ஒரு 12 வயசுலலாம் மைண்டு ரொம்ப மெச்சூரிட்டி ஆகிடும். இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருமே தங்கள் பிள்ளைகளை அந்த வாலிப நாட்களில் தேவனுடைய சமூகத்தை கொண்டு வந்து விட்டுருவாங்க. அதாவது அரசு கையில் கொடுப்பாங்க. அங்கே முதியோரோ
மிலிட்ரியில் கம்ப்யூட்டர் மற்றும் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் கையாளுறதெல்லாம் பெரியவங்க கிடையாது, வாலிப பசங்க கரெக்டாக நோட் பண்ணுறான். வானவெளிகளிலே எப்படி வருது எதிரிகளுடைய கோள்கள், அதாவது அந்த எதிரிகளுடைய படை அணுகலன்கள் எல்லாம் எப்படி வருது, அதை எப்படி எந்த இடத்துல உடைக்கணும், எல்லாம் அந்த சின்ன பசங்க கேமில் வச்சு உடைக்கிறதெல்லாம் அதை உடைக்கலாம். பெரியவங்க கூட கிடையாது, தெரியும் அவங்களுக்கு, சின்ன வயசுலேருந்து கற்றுக் கொடுக்குறான். சண்டை சச்சரவுன்னு வந்துச்சுன்னா பிள்ளைகளையும் படையில் அனுப்புகிறான். ஏன்னா அவங்கக்கிட்ட அதிக மக்கள் தொகை கிடையாது. அந்த நாட்டினுடைய பிரதமர் போடுறார், நெத்தானியாவுக்கு போடுறார், ஒரு வாரமாக நீங்கள் வாட்ஸ்அப்பில் பாருங்கள், எங்களுக்கு ஒரு பயமும் இல்லை, நாங்கள் தோல்வியின் அடியில் கடந்து போனால் அந்த கடைசி நேரத்தில் மேசியா என்பவர் வருவார், அவர் வந்து எங்களை பாதுகாப்பார்னு அவன் சொல்கிறான். அந்த மேசியான்னு அவன் எதிர்பார்க்கிறது உண்மை, ஆனால் வரப்போகிறது அந்தி கிறிஸ்து. இது எல்லாம் ஆயத்தமாக இருக்குது. நீங்களும் நானும் கர்த்தருடைய ஊழியத்தை செய்வதில் வாஞ்சை இல்லை. அல்லேலூயா. எல்லாரும் ஊழியம் செய்யணும், எல்லாரும் ஊழியம் செய்யணும், எல்லாரும் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும். ஆண்டவர் அதிசீக்கிரத்தில் வரப்போகிறார். சுதந்திரம், விடுதலை, ஒரு முடிவு நமக்கு கிடைக்கணும்னா கர்த்தருடைய ஊழியத்தை செய்யணும். வசனத்தில் நாம் கடந்து செல்வோம். செய்கிற 119 வசனத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். என் விண்ணப்பம் என் விண்ணப்பம் உங்களுடைய சன்னதியில் வருவதாக. அநேகருடைய ஜெபங்கள் முழங்கல் படிட்டு சில காரியங்களை நாம் கேட்கிறோம், அது உடனே மேலே போயிடுச்சு நீங்களும் நான் நினைக்கிறோம். ஒரு வாரம் பேசுவோம், ஒரு மாதம் ஜெபிப்போம், அதுக்கு பிறகு சொல்லுவோம் நான் ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிற பதில் கிடைக்கல. நீங்கள் ஜெபித்த ஜெபம் மேலே போயிடுச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? வானமண்டலத்தில் இருக்கிற பொல்லாத ஆவியின் சேனைகள் உங்களுடைய ஜெபம் மேலே போகாதபடிக்கு தடுக்கின்றன என்பது உங்களுக்கு புரியுமா? எந்த ஜெபம் மேலே போகும்? அபிஷேகம் பண்ணப்பட்டவருடைய ஜெபம் உடனடியாக மேலே போகும். அந்நிய பாஷை அர்த்தம் உனக்கு தெரியாது, கர்த்தருக்கு நமக்கு கொடுக்கப்படுகிற பாஷை. மற்ற மனுஷன் அதை கேட்டு அதை புரிஞ்சுக்கணும்னா நான் ஏன் அந்நிய பாஷை பேசணும்? நாம் ஜெபத்தோடு அந்நிய பாஷை ஆண்டவரிடத்தில் பேசுகிற பொழுது என் விண்ணப்பங்களை அவர் வானவெளியில் இருக்கிற பொல்லாத ஆவிகள் தடுக்காதபடி மேலே போகின்றன. அந்த போகிற ஜெபங்களுக்கு பதில் கொண்டு வருகிற தூதனை வேணா அவன் தடுக்க முடியுமே ஒழிய என் ஜெபங்களை தடுக்க அவனால முடியாது. வானமண்டலத்தில் இருக்கிற பொல்லாத ஆவியின் சேனைகளை ஜெயிக்கணும்னா ஜெப ஆவி உனக்கும் எனக்கும் ஊற்றப்படணும். என்னுடைய ஒவ்வொரு ஜெபங்களும் ஆண்டவரிடத்தில் போகணும். சங்கீதம் 25:20 வாசிக்கிற பொழுது என் ஆத்துமாவை காப்பாற்றி என்னை விடுவியும், நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும் உம்மை நம்பி இருக்கிறேன். என் ஆத்துமாவை காப்பாற்றும். பல குடும்பங்களிலே ஜெபங்கள் மேலே போவதற்கு தடை உங்கள் ஆத்துமா தடையாக இருக்கிறது. உங்கள் ஆத்தும தேவனோடு உறவாடுகிறதிலே குறைவாக இருக்கிறது. ஒரு வியாதியஸ்தர்களை பார்த்தோம்னா மனசு உடையும். அருமையான சகோதரர் அவர்களே நான் கர்த்தரை துதிக்கிறேன். ஏன்னா அருமையான ஜெப ஆவி அவர்களுக்குள் இருக்கிறது. அவர்கள் சொன்ன அந்த குடும்ப அருமையான மாரிமுத்து ஐயா அவருடைய குடும்பத்தை சந்திக்க சென்ற பொழுது இங்கே ஒருத்தவங்க படுத்திருக்காங்க, அந்த பக்கம் அம்மா படுத்திருக்காங்க, 4 பெண் பிள்ளைகள், மாடியில் பையன் இருக்கான். பையன் அப்பா அம்மா அக்கா தங்கச்சி எதுன்னு கண்டுக்கவே இல்லை. ஆனால் தகப்பன் துடிக்கிறாரு, உட்கார கூட முடியல, படுக்கவும் முடியல. நீல குச்சியை வச்சுக்கிட்டு அவனுடைய பொழுதுபோக்கு அந்த டிவியை தான் ஆன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மனசு உடையுது. அந்த சிச்சுவேஷன் தேவனுடைய கரங்களை நான் கொடுக்குறேன். நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக இந்த பிரச்சனைகளை அவரவர்கள் பார்க்கிற பிரச்சனைகளை தேவனிடத்தில் சொன்னோம்னா பதில் அவர் தருவார தரமாட்டார். என் ஆத்துமாவை காப்பாற்ற தாவீது ஜெபிக்கிறார், என் ஆத்துமாவை காப்பாற்றி என்னை விடுவி. அப்படின்னா ஆத்துமா திருக்குள்ளது. தாவீது சொல்றார், என் ஆத்துமா, மனுஷனுடைய ஆத்துமா திருக்குள்ளது. மனுஷனுடைய ஆத்துமா கொழுப்பால் மண்டி போயிருக்குது. மனுஷனுடைய ஆத்துமாவில் ஒரு பாரம் இல்லை. என் தங்கச்சி சொன்னாங்க, சொன்னதுலேருந்து நேரத்துலேருந்து ஒரே போராட்டம். அவங்க எப்படி இருந்தாங்க? இங்கே ஊற்றப்பட்டிருக்கிறது ஒரு தகப்பனுடைய
நேற்றைக்கு இரவும் கேட்குறேன், ரொம்ப சோர்வாக பேசுனாங்க, ரொம்ப முரட்டுத்தனமாக பேசக்கூடிய ஒரு பிள்ளை, ரொம்ப சோர்வு. அது நம்முடைய மனதை உடைக்குது. ஆமென். தம்பி தங்கச்சிங்க நல்லா இருந்தால் நமக்கு ஒரு சந்தோஷம். அவங்க போராடும் போது நம்முடைய மனசு பாதிக்குது. ஆனால் நம்ம தேவனுடைய கரங்கள் கடைசி அவருக்காக நம்ம ஜெபிப்போம். அன்பானவர்களே, என் ஆத்மாவை காப்பாற்றுங்க. சரீரத்தில் அடுத்ததுதான், முதல்ல ஆத்மாவை காப்பாற்றுங்க. என்னுடைய ஜெபம் இப்படி இருக்கணும், ஆண்டவருடைய சமூகத்தில் என் ஆத்மாவை காப்பாற்றுங்க ஆண்டவரே. சங்கீதம் 43:1 சொல்றான் பாருங்க, 2வது பாயிண்டாக, தேவனே என் நியாயத்தை விசாரிக்கணும் சொல்லிட்டு, பக்தி இல்லாத ஜாதியாரோடு எனக்காக வழக்காடி சூதும் அநியாயமான மனுஷனுக்கு என்னை தப்புவியும். நான் என்னை சுற்றி இருக்கிறவங்க, என் பையனே ஆனாலும் பக்தி இல்லாதவன் இருந்து என்ன புண்ணியம், என் பொண்ணே ஆனாலும் பக்தி இல்லாதவனாக இருந்து என்ன புண்ணியம். என் சத்தியத்து, தேவனுடைய சத்தியத்துக்குள் என் பிள்ளைகள் வரணும். பக்தி இல்லாத ஜாதியாரோடு எனக்காக வழக்காடு. மாடியில படுத்திருக்கிற பையன் கல்லா, கீழே படுத்திருக்கிற உட்கார முடியாம நடக்க முடியாம தவிக்கிற ஒரு தகப்பனுக்கு விடுதலை கொடுக்க முடியாத ஒரு பையன், அதுக்கு முயற்சி எடுக்க முடியாத ஒரு பையன், என்ன பையன். ஏற்ற வேளையில தகப்பனுக்கு தோள் கொடுக்காத ஒரு பையன் பையனாகவே இருக்க முடியாது. அல்லேலூயா. என்னுடைய படிப்பை குட்டிச்சுடா போனதுன்னு சொல்ல முடியாது. அவருடைய ஊழியத்துக்காக என்ன கொண்டு வந்தார், அது அடுத்த காரியம். ஆனால் என் தம்பி தங்கைகள் கஷ்டப்படும்போது நான் அவர்களோடு தான் இருந்தேன், அவர்களை விட்டு ஓடி போகலை. பக்தி இல்லாத ஜாதியார், நம்மை சுற்றிலும் இருக்கிறவர்கள் பக்தி உள்ளவர்கள் அல்ல, பக்தி இல்லாதவர்களோடு தான் நாம் வாழுகிறோம். ஏன் இந்த இயேசு காப்பாற்ற வேண்டியதானே, இந்த இயேசு பிறந்த ஜனங்க தானே இந்த இஸ்ரவேலர்கள், ஏன் இப்படி போய் ஈரானை போய் அழிக்கிறாங்க? கொஞ்சம் நெஞ்சமா, ஒரு காலத்தில் மேதிய பெர்சிய ராஜ்யம் இஸ்ரவேல் ஜனங்களை படுத்தின பாடு, தலைமுறை தலைமுறையாக நூற்றுக்கணக்கான வருடங்கள் அழித்தார்களே. அப்பொழுது எவன் கேட்டான்? நியாய தீர்ப்பு தேவனுடைய கரங்களில் இருக்கிறது. இன்னைக்கு இருக்கிற ஈரான அடிக்கிறதுன்னா அது ஆண்டவருடைய நியாய தீர்ப்பு. தேவன் பர்மிஷன் கொடுக்கும் பொழுது எது வேண்டுமானால் நடக்கும். இதே மேதிய பெர்சிய ராஜ்யங்கள் இஸ்ரவேல் ஜனங்களை சிதைத்தார்கள், நுரைக்கினார்கள், அடிமைப்படுத்தினார்கள், கொன்றார்கள், வேசித்தனத்துக்கு உட்படுத்தினார்கள். சில சமயத்தில் தேவன் நியாயம்தான் தீர்ப்பார், கேட்கணுமால முடியாது. சங்கீதம் 59:2 வாசிக்கிறோம், அக்கிரமக்காரருக்கு என்னை தப்புவித்து. கர்மம் எதுவோ அதற்கு எதிரடையாய் வருகிற எந்த காரியமாக இருந்தாலும் அவன் ஆண்டவருடைய கரத்தை ஒப்பு கொடுத்து நீங்களும் நானும் என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். அல்லேலூயா. நாம ஜெபிக்கும் பொழுதுதான் மாற்றங்கள் வரும். ஜெபிக்காத எந்த ஒரு மாற்றங்களையும் பார்க்க முடியாது. 4வது, என் தேவனே, சங்கீதம் 71:4 சொல்ற, என் தேவனே துன்மார்க்கருடைய கைக்கும் நியாயக்கேடும் கொடுமையும் உள்ளவனுடைய கைக்கும் என்னை தப்புவியும். துன்மார்க்கனுடைய கை, இந்த உலகம் பொல்லாங்கருடைய கைகளில் இருக்கிறது. தம்பி வெளியில போயிட்டு உடனே வந்துடணும். செல்ல கூட்டு வரைக்கும் சபைக்கு வந்த பிறகு ஆஃப் பண்ணிடணும். செல்ல ஆஃப் பண்ணிடுங்க தயவுசெய்து. இது உங்களுக்கு கொடுக்கப்படுகிற ஒரு நல்ல வெகுமதி. துன்மார்க்கனுடைய கைக்கும் நியாயக்கேடும் கொடுமையும் உள்ளவனுடைய கைக்கும் என்னை தப்புவியும். நல்லா கவனிக்கணும். என் விண்ணப்பம் உடைய சன்னதியில் வருவதாக. பல சமயத்தில் போகல, ஆனால் இதில் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது விடுதலையின் ஜெபங்கள். ஆத்மாவை காப்பாற்றுங்க. பக்தி இல்லாத ஜாதியிலிருந்து என்னை காப்பாற்றுங்க. அக்கிரமக்காரர்களிடத்திலிருந்தும் இரத்த பிரியரான மனிதர்களிடத்திலிருந்து என்னை காப்பாற்றுங்க. துன்மார்க்கனுடைய கைக்கும் நியாயக்கேடும் கொடுமையும் உள்ளவர்களுடைய கைக்கும் என்னை தப்புவியும். உடையும் இந்த டாட்டா மேஜிக் ரெடி ஆயிடுச்சுன்னா அடுத்த மாதம்
மாதம் முதல் வாரத்தில் ரெடி ஆகிடும். நம்புறேன் நாளைய தினத்தில் அதுக்கு பெயிண்டிங் அனுப்பணும். எத்தனை பேர் ஊழியத்துக்கு வரீங்களோ நம்ம போவோம், புது இடங்களுக்கு போவோம், மக்களை ரட்சிப்பை நடத்துறதுக்கு வேணும். யுத்தங்கள் மாறிக்கொண்டே இருக்கின்றன. பல நாடுகள் யுத்தங்களிலே இணைகின்றன. பலவிதமான அழிவின் சக்தி நம்முடைய உலகத்தை வந்து சந்தித்து கொண்டிருக்கிறது. உலகம் உண்டாகி அது பயன்பட வேண்டிய காலக்கெடு வரைக்கும் பயன்பட்டு விட்டதாக சொல்லுகிறார்கள். இனி இந்த உலகத்தை மாற்றி அமைக்க வேண்டும் என்று சொல்லி மாற்றி அமைக்கக்கூடிய பணியை இதை யார் படைத்தாலோ அவர்கள் செய்வார்கள் என்று விஞ்ஞானிகள் சொல்லுகிறார்கள். இது எல்லாம் நடக்கணும்னா நடக்க தான் போகுது. இதிலிருந்து தப்பி வைக்கணும்னா நீங்களும் நான் என்ன செய்யணும்? கர்த்தரை விடாப்படியா படித்து கொள்ளணும். ஒரு அலையா சொல்லுங்க பார்ப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிறைய காரியம் தாவீது சொல்றார். சங்கீதம் 143:9 சொல்றாரு, என் சத்துருக்களுக்கு என்னை தப்புவியும். 144:11 சொல்றாரு, மாயை பேசும் வாயும் கள்ளத்தனமான வலது கைக்கும் உடைய அந்நிய புத்திரருக்கு என்னை தப்புவியும். நாம் இது எல்லாவற்றிலையும் புரியாத இந்த உலகத்துல ஆண்டவரோடு பயபக்தியோடு நடக்கிறதுனாலே தான் நம்ம ஆத்மாவை காத்துக்கொள்ள முடியும். எத்தனை பேர் விரும்புறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான சகோதரர் டி.எஸ். தினகரன் அவர்கள் ஒரு அருமையான பாடல் ஒன்றை பாடியிருக்கிறார். எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. நீ இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா, இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா, இல்லாத நாளெல்லாம் வாழ்வாகுமா, இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா, இல்லாத நாளெல்லாம் வாழ்வாகுமா, உயிரே ஒன்றே அருமையான ஒரு பாடல். ஆண்டவரை தவிர நமக்கு யாருமே கிடையாது. நான் பல நெருக்கங்கள் இருப்போம். அப்போ முழங்கார் படிட்டு ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி நம்ம சொல்லிக்கிட்டே இருப்போம். ஒரு நாள், 2 நாள், 1 மாதம், 2 மாதம். ஆனால் அதுக்கு பதிலே இல்லாமல் போயிடும். ஒரு சம்பவத்தை வாட்ஸ்அப்பில் பார்த்தேன். ஒரு பெரிய அமெரிக்காவில் இந்த பீர் குடி இந்த கலாச்சாரம் ரொம்ப அதிகமாக உண்டு. அதை நிர்வகிக்கிற ஒரு மனிதன் அந்த பீர் கொட்டகையில் வந்து உட்கார்ந்து பயங்கரமாக பேசுவாங்க. அவனுக்கு இந்த கிறிஸ்தவர்களை ரட்சிக்கப்பட்டவர்களை கண்டா பிடிக்காது. அவன் முதல் நாள் வந்தான்னாக்க காலையில் வந்தான்னா சொல்லுவான், இயேசுங்கிற ஒருத்தர் இங்கடா இருக்காருப்பான். இயேசுங்கிற ஒருத்தர் எங்கே இருக்கான்? அவன் இல்லவே இல்லை. வந்தான் அவனை இங்கே அடித்து தரத்துவேன். 1 நாள், 2 நாள், 3 நாள், வருஷம்,
ஊர் உலகம் ஃபுல்லாக தெரியும் அவன் இயேசுவை ரொம்ப தூஷிக்கிறான். அவனுக்கு காரணம் என்னன்னா, அவனுக்கு ஒரே ஒரு பையன். அந்த ஒரு பையனும் 2 முழங்கால்களும் முடங்கி போன பிறப்பால் உருவானவர். ஒரே பிள்ளை ரொம்ப நாளுக்கு பிறகு பிறந்தான். அந்த பிள்ளை சக்கரை நாற்காலியில் தான் வருவான் போவான். அவனை இந்த பீர் இடத்துக்கு அந்த இடத்துக்கு அவன் வரமாட்டான். அங்கேயே டான்ஸ்லாம் நடக்கும், எல்லாரும் தண்ணி போடுவாங்க, ஜாலியாக இருப்பாங்க, சந்தோஷமாக இருப்பாங்க. ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் இயேசுவை திட்டு தான் எனக்கு வேலை. இது ஒரு ஊழியக்காரருடைய காதுகளிலே விழுந்தது. அவர் உடனே என்ன பண்ணார், இவனை சந்திக்கணும்னு போனார். அவர் வேதாகத்தை எடுத்துட்டு உள்ளே போகிறார். இவன் ஒரு பக்கம் ரெக்கார்ட் டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க, இன்னொரு பக்கம் அவன் ஆரம்பத்திலிருந்து இயேசு தெய்வமே கிடையாது, இயேசு ஒருத்தர் இல்லவே இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இவர் உள்ளே வந்தார். நடுவில் அந்த பிரேக் கிடைச்ச சமயத்தில் மைக்க பிடிங்கி இயேசுதான் சர்வ வல்லமையுள்ள தேவன் பேசினார். இந்த குடும்பத்திற்காக, இந்த பீரை நடத்துகிற, இந்த பாரம் நடத்துகிறவனுக்காக ரொம்ப நாள் ஜெபம் பண்ணிட்டு வந்தார். ஆண்டவர் அனுமதி கொடுத்து அந்த இடத்துக்கு போகிறார். போயிட்டு சொல்லும் பொழுது இவன் ஓங்கி இவரை அடிக்க முடியாதான். இவர் முழங்கால் படிட்டு அந்நிய அபிஷேகத்தில் நிரம்பி அந்நிய பாஷையில் இயேசுதான் தெய்வம்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு. அந்த ஹாலில் அன்னைக்குன்னு அவனுடைய பையன் உள்ளே வந்திருக்கிறான். அந்த 2 சக்கர சைக்கிள் ஓட்டிகிட்டே உள்ளே வர்றான். உள்ளே வந்து நிற்கிறான். அவன் இவன் சொல்லி செபிக்க ஆரம்பித்த உடனே எட்டக நின்று அந்த வண்டியில் இருந்தவன் தூக்கி போடப்பட்டான். தூக்கி போட்ட உடனே அப்பங்காரனுக்கு கோபம் தாங்க முடியல. இவன் தான் ஜெபிக்கிறவன் தான் என் புள்ளன்னு தெரிஞ்சு தூக்கி போட்டான்னு சொல்லிட்டு ஒரு கோபத்தில் இவன் அடிக்க முடியாதான். தான் பிள்ளை முதல்ல தூக்கி விடணும்னு வர்றான். அப்பா என்ன தொடாதேன்னு சொல்றான். அவன் என்ன தொடாத, உன்ன மாதிரி நானும் தான் இயற்கையிலே ஒருவர் இருப்பாரே, ஆனால் என்னை ஏன் அவர் தொடக்கூடாதுன்னு நான் சொல்லிட்டு இருந்தேன். யாரோ ஒருவர் என்னை பிடிச்சு தள்ளுறாங்க, அவங்களே என்னை பிடிச்சு தூக்கத்துக்கு முற்படுறாங்க, என்னை தொடாதீங்கன்னு சொன்னான். நேரம் ஆயிட்டு இருக்கு. கீழே விழுந்துட்டான். விழுந்தவன் சிரமப்பட்டு மேல கைப்பிடி பிடிச்சிட்டு எழுந்திருக்கிறான். எழுந்திருச்சவன் நின்றுட்டான். நின்னவன் ஒவ்வொரு அடியா எடுத்து வச்சு பழகிறான். அடி எடுத்து வைக்கிறான், பழகிறான், அடி எடுத்து வைக்கிறான், பழகிறான். நடக்க ஆரம்பிச்சிட்டான். ஓடுறான், நடக்கிறான், ஓடுறான், நடக்கிறான், ஓடுறான், ஓடிட்டே இருக்கிறான். இயேசுதான் தெய்வம் என்று சொல்லி அவன் சொல்ல ஆரம்பிக்கிறான். உன் மனசு குத்தப்படும். RSS காரனோ மற்றவர்களோ இயேசு தெய்வம் இல்லைன்னு சொல்லும்போது உன் மனசு குத்தப்படும். அவன் என்னை கண்டுபிடிச்சிடுவான்னு சொல்லிட்டு நீ மறைச்சிக்கிட்டு உன்னை வெளிக்காட்டாம நீ இருந்தீங்கன்னா இயேசு வெளிப்பட முடியாது. உன் ஜெபம் விடுதலையான ஜெபம், ஒரு உள் உணர்வோடு கூடின ஜெபம் உன் உணர்வுல வந்துருச்சுன்னா அந்த அற்புதம் நடந்து ஆகணும். பாருங்க, விடுதலையான ஜெபங்கள்னா சாதாரணமானதல்ல, அகிலத்தையே மாற்றக்கூடியதாக இருக்கும். எல்லாம் தெய்வம் இல்லைன்னு சொன்னானோ பிள்ளை உடையாரவும் நடக்கவும் ஆரம்பித்த பொழுது அவன் மனசு உடையுது. அவன் முழங்கால் பண்ணிட்டு ராத்திரி பகலா ஜெபிக்கிற மனுஷன். அவன் அன்றைக்கு ராத்திரியே தான் பிள்ளை அழைச்சிக்கிட்டு வீட்டுக்கு போனான். வீட்டில் கிடந்த பழைய வேதாகமத்தை எடுத்தான், புரட்டி படிக்க ஆரம்பிச்சான். தெருவா அந்த பாரை இழுத்து மூடிட்டு அது ஜெபாலை பிரேயர் ஹவுஸ்னு போட்டான். ஊரா சுத்த ஆரம்பிச்சான். இயேசுதான் தெய்வம்னு சொல்ல ஆரம்பிச்சான். பிரச்சனையை பார்க்கிற எத்தனை குடும்பங்களில் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறது. அவர்களை விடுவிக்கிறதுக்காக என்ன காரியத்தை பண்ணுன? உன் நேரம் போனிச்சா, உன்னுடைய குடும்பம் போனிச்சா, உன் சிந்தனை போனிச்சா, உன்னுடைய பிள்ளைகள் போனாங்களா, நீ போனாயா, உன் வருமானம் போனிச்சா? எதுவுமே போகலன்னா எப்படி பரலோகத்துக்கு ஒன்று அழைச்சிக்கிட்டு போவார்? அல்லேலூயா, அல்லேலூயா. இரண்டாவதாக சங்கீதம் 119
172வது வசனம் சொல்லுது, உமது கற்பனைகள் எல்லாம் நீதி உள்ளவைகள், ஆதலால் என் நாவு உம்முடைய வசனத்தை விவரித்து சொல்லும். கர்த்தருடைய வசனத்தை விவரித்து சொல்ல நம்முடைய வாழ்வை அர்ப்பணிக்கணும். முழு நிறைவுள்ள வேதம். இந்த வசனத்துக்கு அடிப்படை என்ன சொல்றாங்கன்னா, முழு நிறைவுள்ள வேதம். நீங்கள் ஒரு வேதமாக மாறுகிற பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகள் எல்லாம் மாற ஆரம்பிக்கிறது. உடைய பிரச்சனைகளை பார்த்த உடனே அழுணும். போராட்டம் உள்ளவங்களை கண்ட பொழுது உடையணும். சகோதரர் பால் யாங்கிச்சோ ஒரு சம்பவத்தை சொல்லுகிறார். ஒரு தடவை அவருக்கு ஒரு மெயினான ஒரு ஹாஸ்பிட்டல்ல இருந்து போன் வந்துச்சு. சார், உங்களுடைய சர்ச்சை சேர்ந்தவர் ஒரு கார்டு ஒன்று வச்சிருக்கிறார். அவரை குறித்து ஒரு சில காரியங்களை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறோம். என்ன பிரச்சனை சொல்லுங்க, அவரை பேச சொல்லுங்க. அவர் பேசுகிற கண்டிஷன்ல இல்லை, படுத்து இருக்கிறாரு, ஆபரேஷன் தியேட்டர்ல இருக்காரு. அவர் ரோட்டில் நடக்கும் பொழுது ஒரு வாகனத்தினால் மோதி குடல் கிழித்து அவர் அந்த வாகனத்தினுடைய பின்பகுதியில் இருந்து சுற்றி கொண்டே இருந்ததை நாங்கள் கண்டுபிடித்து அவரை ஹாஸ்பிட்டலில் அட்மிஷன் ஆகியிருக்கிறோம். அவருடைய பெயர் என்ன பெயர்? அவர் வாலிபர், அவருக்கு திருமணமாகவில்லை. உங்களுடைய சர்ச் மெம்பர்ஷிப் கார்டு தான் வைத்திருக்கிறார். உடனடியாக கேள்விப்பட்ட உடனே ஹாஸ்பிட்டலுக்கு ஓடுறார். உள்ளே ஓடி போய் அவனை நான் பார்க்கணும், என்ன நடந்தது. கொரியாவில் ஒரு சம்பவம் என்னன்னா, ஆக்சிடெண்ட்டை மோதிட்டாங்கன்னா அவன் செத்துட்டானா ஒரு பெனல்ட்டி கட்டிட்டு பக்கத்துக்கு வண்டி எடுத்து போயிடலாம். சீரியஸாகவோ அல்லது அடிப்பட்ட நிலைமையில் இருந்தால் அவனை ட்ரீட்மெண்ட் பண்ணி ஃபுல்லாக காப்பாற்ற வேண்டியது டிரைவருடைய பொறுப்பு. அதனால தான் இவன் ஆக்சிடெண்ட்டில் அடிப்பட்ட உடனே குடல்லாம் வெளியில் வந்துருச்சு. ஆனால் உயிர் ஓடிட்டு இருக்கு. அவனை பிரிச்சீட்டில் போட்டான். உடனேயே அவன் சுற்றி வந்துக்கிட்டு இருக்கிறான். ஒரு போலீஸ்காரனுக்கு ரொம்ப நேரம் சந்தோஷம். ஏன் நிறுத்த வேண்டிய ஆட்கள் நிறுத்துறாங்க, அதெல்லாம் நிறுத்தாமல் சுற்றிக்கிட்டே இருக்கான். எம்டியாக இருக்கிற வண்டி ஏன் சுற்றுறான்? நிறுத்திட்டாங்க. நிறுத்திட்டு உள்ளே செக் பண்ணி பார்த்தா ஒரு மனுஷன் படுத்து கிடக்கிறான். அவனுடைய குடல்லாம் வெளியில் வந்து கிடக்கு. அவனை உடனே ஹாஸ்பிட்டலில் அட்மிஷன் ஆகிட்டாங்க. அப்போ தான் எங்களுக்கு தகவல் வருகிறது. இவருக்கு ஒரு சந்தர்ப்பம் கேட்கிறார், மருத்துவரை பார்த்து கேட்கிறார், ஐயா அந்த பையனை பார்த்து கொஞ்சம் நான் பேசணும், ஜெபிக்கணும். அவன் உணர்வில்லை இல்லை, நான் ஜெபிக்கணும், அவன் பக்கத்தில் போய் ஜெபிக்கணும், எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. முடியல, இன்னொரு 1/2 மணி நேரத்தில் ஆப்ரேஷன் நாங்கள் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். டாக்டர்ஸ் பார்க்குறோம், மைக்கே டாக்டர் எல்லாரும் வந்துட்டாங்கன்னா எல்லாம் ஆப்ரேஷன் ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு வாய்ப்பு இல்லை. அந்த டியூட்டி டாக்டருக்கு ஹெல்ப் பண்ணுற நர்ஸ் யாருன்னு பார்த்தா இவங்க விசுவாசி அங்கேருந்து கூப்பிடுறாரு. நான் அவரிடத்துல பேசணும், ஒரு வாய்ப்பு கொடுக்க முடியுமா? ரிஸ்க்கு இருந்தாலும் உங்களுக்கு அந்த வாய்ப்பு கொடுக்க நான் விரும்புகிறேன், வாங்கன்னு அழைச்சிட்டு போனாங்க. உள்ளே போய் அவங்க படுத்திருக்கிற ஆப்ரேஷன் தியேட்டரில் படுக்க வச்சுருக்காங்க. முடியவே முடியாத காரியம். கிட்ட போனார். இவர் ஒரு ஜெபத்தை பண்ணார். பண்ணிட்டு அவருடைய கையை பிடிச்சி தம்பி அப்படின்னார். அவர் பண்ண ஜெபத்துக்கு பதில் கண்ணை திறந்து பார்க்குறேன். பாஸ்டர் யாங்கிச்சோ, நான் செத்துக்கிட்டு இருக்கிறேன். அப்போ தான் அவர் சொன்னாரா, நீ சாகலை, ஆண்டவர் எனக்கு ஒரு வெளிப்பாடை கொடுத்தார். என்ன? நீ திருமணமாகி 3 பிள்ளைகளோடு இருப்பாய், மிக ஆசீர்வாதமாக இருப்பான்னு ஆண்டவர் எனக்கு காண்பித்தார். நிஜமாவா? நான் செத்துக்கிட்டு இருக்கேன். இல்லை, நீ சாக போறது இல்லை, நீ சாக போறது இல்லை. ஆண்டவர் உயிர் படைப்பேன் என்று, உன்னை உயிர் காப்பேன் என்று சொல்லி இருக்கிறார். அந்த நர்ஸு இவர் கையை பிடிச்சிட்டு கொஞ்ச நேரம் அபிஷேகத்தில் நிரம்பி ஜெபித்து அந்த பையன் மேலே கையை வச்சுட்டு வெளியில் வந்துட்டாங்க. உணர்வோடு இருந்தவன் ஆப்ரேஷன் பண்ணிட்டு வெளியில் வந்தான், நல்ல சுகத்தை பெற்றுக்கிட்டான். ஆமாம். கர்த்தர் யாரையும் அழிவின் பாதையில கொண்டு போய் சேர்க்கிறவர் அல்ல. ஒரு முழு நிறைவுள்ள வேதம் ஒவ்வொரு மனிதனும் ஆசீர்வாதமாக இருப்பதைத்தான் விரும்புகிறது. ஆனால் சத்துருவானவன் அவர்களை சாபத்தின் பாதையில கொண்டு போய் சேர்க்கிறான். அதற்கு நாம் இடம் கொள்ளக்கூடாது, இடம் கொடுக்க கூடாது. அல்லேலூயா, ஆமென். ஒவ்வொரு நாளும் நம்ம அர்ப்பணிக்கணும். சங்கீதம் 19வது அதிகாரம் 7வது வசனத்தை எடுத்து வாசிப்போம்.
முதல் காரியம், கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாயிருக்கிறது. முதல்ல கர்த்தருடைய வேதம் எப்படிப்பட்டது? குறைவற்றது, நிறைவானது. அடுத்தது ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறது. எங்களை ரட்சிப்புற இடத்துல எங்கள் பாஸ்டர் அடிக்கடி சொல்லுவார், மைனஸ் பாயிண்டா எந்த விசுவாசி எடுத்து. நான் வளர்ந்த எங்கள் பாஸ்டர் அவரும் அப்படிதான். எதை மைனஸாவே பேசாத, நீ நல்லா இருப்பேன்னு சொல்லு, நீ ஆசீர்வாதமா இருப்ப, சாக தருவாயில இருக்கிறவனை கூட நீ பிழைப்பேன்னு ஆண்டவர் சொல்றாரு. விசுவாச வார்த்தை பயன்படுத்து. நடக்கும்னு சொல்லு, நடக்காதுன்னு சொல்லாத என்பார். அன்பிற்குரியவர்களே, கர்த்தர் அதை அப்படியே செய்து நடத்துகிறவர். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. கர்த்தருடைய வேதத்துல குறைவில்லாத ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. ஆத்துமாவை உயிர்ப்பிக்கக்கூடிய வரங்களும் அதில் தான் இருக்கிறது. ஆமென். நடக்காதத நடக்கிற மாதிரியே சொல்லுகிறது தான் நம்முடைய தேவன். ஏன்னா அவர் அவ்வளவு மகிமையானவர். அவர் நடந்து போய்கொண்டே இருக்கிறார். எதிர்த்தாப்புல ஒரு நாயின் என்கிற ஊரை நோக்கி இவர் போகிறார். நாயின் என்கிற ஊரில் 4 நபர்கள் சேர்ந்து ஒரு நபரை சுமந்து கொண்டு வருகிறார்கள். அவன் தாய்க்கு அவன் ஒரே மகன், அவன் மரித்து விட்டான். அவன் தாய் அழுது கொண்டே வருகிறார். ஜீவனை இழந்த பகுதி வருகிறது. ஜீவனோடு உயிரோடு இருக்கிற இயேசுவும் முன்னாடி வருகிறார். 2 பேரும் ஒன்றை சந்திக்கிறார்கள். இயேசுவானவர் அந்த மரித்து போன பிணத்தை பார்க்கிறார். பாடையை தொடுகிறார். பாடை நின்று விட்டது. அதற்கு முன்பாக அந்த வாலிப விதவையை பார்த்து சொல்லுகிறார், அழாதே என்றார். பாடையை தொடுகிறார். பாடை நின்று விட்டது. பாடை கீழே இறங்கி விட்டது. பாடையை பிடிச்சிட்டு ஒரு வார்த்தை சொல்றார், பாடையே நீ எழுந்து நில் அப்படின்னு சொன்னாரா? என்ன சொன்னாரு? வாலிபனே. அங்க புணம் தானே இருந்துச்சு. செத்து போனதுக்கு பிறகு நாம் சொல்லக்கூடிய பதில் என்னதான்? புணம். ஆனா அந்த புணம்னு சொல்லல. ஆண்டவர் என்ன சொன்னாரு? ஆதி தன்னை தந்த தேவனிடத்தில் திரும்பும். அந்த தேவனே மனிதனா இங்க வந்திருக்கிறாரு. என்ன சொல்றாரு? வாலிபனே எழுந்து என்று நான் உனக்கு சொல்லுகிறேன். வாலிபன் எழுந்தான், உட்கார்ந்தான். அவனை அவன் தாயினிடத்திலே கொடுத்தார். அழாதேன்னு ஒரு வார்த்தையை சொல்றாருன்னா அடுத்தது அழாம இருக்கிறதுக்கு என்ன காரணமோ அதை செய்யாம இருக்கவே மாட்டான். உன்னிடத்துல வாக்குத்தத்தமுள்ள ஒரு வசனத்தை கொடுக்கிறார்னா அதன் பிறகு அடுத்த அடியில உன்னை உயிர்ப்பிக்கக்கூடிய காரியங்களை செய்யாமல் அவன் இருக்கவே மாட்டான். நான் ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லமை உள்ள தேவன். அவர் சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும். ஆமென். என்னை எனக்கு இல்லாமற் போனாலும் உன் கிருபை எனக்கு போதுமையா. என்னை எனக்கு இல்லாமற் போனாலும் உன் கிருபை எனக்கு போதுமையா. என்னை எனக்கு இல்லாமல் போனாலும் கிருபை எனக்கு போதுமையா. என்னை எனக்கு இல்லாமல் போனாலும் அண்ணனி ஆகாரம் இல்லாமல் போனாலும் கிருபை எனக்கு போதுமையா. சுற்றத்தாரும் முற்றாரும் என்னை
மறந்தாலும் நீ என்னை மறப்பதில்லையே. சுற்ற நானும் குற்றம் தாய் மறந்தாலும் சங்கீதம் 119 அதிகாரம் 142 வசனம் சொல்கிறது, உம்முடைய நீதி நித்திய நீதி, உம்முடைய வேதம் சத்தியம். அவர் சொன்னதுதான். நீதிமொழிகளின் புத்தகம் 29 அதிகாரம் 18 வசனம் சொல்லுகிறது. வெளியில் நிற்கிற தம்பி உள்ளவா, உட்கார முடியல பாரு, படிங்க. தீர்க்க தரிசனம் இல்லாத இடங்களில் ஜனங்க சீர்கெட்டு போயிடுவாங்க. ஒரு வெளிப்பாடு, ஒரு தரிசனம், தேவனோடு கொண்டிருக்கிற ஐக்கியங்களிலே தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தைகள், இவைகள் இல்லை என்றால் எந்த விசுவாசியும் நிற்க முடியாது. வேதத்தை காக்கிறவனோ பாக்கியவான். ரொம்ப அருமையான வசனம். வேதத்தை காக்கிறவனோ பாக்கியவான். சைனாவில் நடந்த ஒரு உண்மை சம்பவம். இவைகள் எல்லாம் வரக்கூடிய நாட்களில் சிஜிசி ஜெபக்குறிப்பில் அந்த சம்பவங்களையும் நான் உங்களுக்கு போடுகிறேன். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான தம்பதி, அவர்களுக்கு 2 பிள்ளைகள் உண்டு. அந்த 2 பிள்ளைகளும் இவனும் இவனுடைய மனைவியும் மிக 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 கர்த்தருக்குள் பயந்து வாழ்ந்தவர்கள். அவர்களுடைய மனைவி எடுத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப பயபக்தி உள்ளவர், கர்த்தர் ரொம்ப நேசிக்கிறார். ஒரு நாள் இறந்து விட்டார். அவரை அடக்கம் பண்ணியாச்சு. பிள்ளைகள் எப்பொழுதுமே அங்கதான் போய் உட்கார்ந்துக்கிறது வழக்கம். இவரும் போய் பார்ப்பது வழக்கம். ஒரு நாள் பிள்ளைகள் மனவேதனையோடு நிற்கிறார்கள். அப்பொழுது இவருக்கு ஒரு வெளிப்பாடு வருகிறது, தன்னுடைய மரணத்தை குறித்த ஒரு வெளிப்பாடு. திடீரென்று ஒரு நாள் மனைவி மறைத்து விட்டால் இவரும் மரணம் அடைந்து விட்டார். இவரை கூலர் பாக்ஸில் வச்சு சொந்தக்காரங்க எல்லாரும் வந்து உட்கார்ந்துருக்காங்க. ஒரு அரை மணி நேரம் 3 நாட்களுக்கு பிறகு பிள்ளை அடக்கம் பண்ண போறாங்க. நல்லா கவனிக்கணும். இவரை அடக்கம் பண்ண போறாங்க. அவருடைய பாடி எடுத்து பெட்டியில வச்சு அடக்கம் பண்ண போறாங்க. அப்ப திடீர்னு பார்த்தீங்கன்னா அவருடைய சரீரத்தில் ஒரு அசைவு வருகிறது. அசைவு வந்த உடனே எல்லாரும் பார்க்கிறார்கள். பெட்டியில வச்சு அடிக்க போற ஆணி வச்சு மூடி மண்ணுக்குள்ள வைக்கணும். என்ன நடக்குதுன்னா, திடீரென்று அந்த ஒரு சிச்சுவேஷன், அவர் எழுந்து உட்கார்ந்து விடுகிறார். உட்கார்ந்த உடனே எல்லாருக்கும் ஆச்சரியம். இவர் எப்படி மறித்திருந்தவர் 3 நாள் கழித்து எப்படி எழுந்து உட்கார முடிகிறது என்று சொல்லி கவனிக்கிறார்கள். அப்ப படுத்திருந்த அவர் எழுந்து உட்கார்ந்து சொல்றார், நான் இறந்து போய் 3 நாள் ஆகிறது. நான் இறந்த உடனே என்னை சிலர் தேவதூதர்கள் என்னை அழைத்து கொண்டு மேலே போனார்கள். மேலே போகும் பொழுது வெளிச்சமான ஒரு இடத்தை நோக்கி நான் போகிறேன். ஒளியை விட பயங்கரமான இடத்துல நான் போயிட்டு இருக்கிறேன். அங்க போனதுக்கு பிறகு அந்த இடத்துல இயேசுவானவரை நான் பார்க்கிறேன். இயேசுவானவர் என்னை பிடித்து முத்தமிட்டு, மகனே நீ பயப்படாத, நீங்கள் இவருக்கு போனவருக்கு ரொம்ப சந்தோஷம்.
ஏன்னா அந்த மாதிரி ஒரு சந்தோஷமான லோகத்தை பார்க்கவே இல்லை. அவன் உள்ளே பார்த்து கொண்டு இருக்கும் பொழுது அவரை நோக்கி ஒரு உருவம் வருகிறதை பார்க்கிறார். அந்த உருவம் கடந்த வருஷத்திலே மறித்து போன அவருடைய மனைவி. அவ்வளவு அழகா தேஜஸா வர்றாங்க. அவங்கள பார்த்த உடனே இவருடைய மனசு உடையுது. எப்படிமா இருக்க? ரொம்ப சந்தோஷமா இருக்க. பாருங்க, கீழே பாருங்க, நம்முடைய பிள்ளைகள் துடிக்கிறார்கள். நீங்க இங்க இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களை பூமிக்கு அனுப்பணும்னு ஆண்டவர் விரும்பி இருக்கிறார். நீங்க பூமிக்கு போக போறீங்க சொல்லிட்டே இருக்கும்பொழுது ஆண்டவர் சொல்றார், தம்பி, உன்னுடைய பிள்ளைகள் தடுமாறுகிறார்கள். நீ போய் உயிரோடு எழுப்பி பரலோகத்தை குறித்தும் நித்தியத்தை குறித்தும் சொல்லு. என்னுடைய வருகை ஆயத்தப்பட நீங்கள் எல்லாம் ஆயத்தமாக வேண்டும் என்று சொல்லுன்னு சொல்லிட்டு சொன்ன மாத்திரத்தில் பெட்டியில் அடக்கம் பண்ணுறதுக்கு முன்னாடி எழுந்து உட்காந்துட்டார். 3 நாள் ஐஸ் பெட்டியில் இருந்தவர். அன்பிற்குரியவர்களே, அவர் சொல்கிறார், இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். பரலோகத்தில் மிகுந்த மகிழ்ச்சி இருக்குது. அது சாதாரண லோகம் அல்ல, மிக மகிழ்ச்சியான லோகம். இதனால தான் ஏசாயா சொல்கிறார், 8வது அதிகாரம் 20வது வசனத்தில் சொல்கிறார், 4வது காரியமாக சுட்டி காட்டுறார், வேதத்தையும் சாட்சி ஆகமத்தையும் கவனிக்க வேண்டும். இந்த வார்த்தையின்படியே அவர்களுக்கு விடிய காலத்து வெளிச்சம் இல்லை. இந்த வார்த்தையின்படியே சொல்லாவிட்டால் அவர்களுக்கு வேதத்தையும் சாட்சி ஆகமத்தையும் நீங்க ஜெபிக்கிறேன்னு சொன்னீங்கன்னா ஜெபிக்க பழகும். பெண்கள் ஜெபம் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் நடக்குது. நான் ரொம்ப ஊழிய செய்கிறேன், பக்தி உள்ளவள் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா ஆராதனைக்கு பெண்கள் ஜெபத்துக்கு இங்கே வரணும். நீ இங்கே வராமல் எந்த பெண்ணுக்காக ஜெபிக்க போற? நீ தனியாக ஜெபம் பண்ணினா உன் ஜெபம் கேட்கப்படுகிறது அரிது. ஒருவேளை கேட்கப்படலாம். ஆனால் ஒரு குழுவாய் சேர்ந்து ஜெபித்தால் அந்த இடத்துல கர்த்தருடைய ஆவியானவர் இருக்கிறார். அவர் உங்களுடைய ஜெபங்கள் எடுத்துட்டு போது ஒரு ஆயத்தமாக இருக்கிறார். நீ இங்கே ஆராதனைக்கு வராமல் நான் ஜெபிக்கிறேன்னா நீ கிழிக்க கூட இல்லை, வாழ்ந்து செய்யணும். உன் பயபக்தியை சபையில கொண்டு வந்து காண்பி. ஆராதனையில வந்து நில்லு. ஊர்ல உள்ளவன் கையை காலை கிழிச்சுக்கிறான்னா கொழுப்புல சாவுறான். அதுக்கு போய் நம்ம ஆட்கள் ஏன் கதறிக்கிட்டு நிற்கிற? அவன் உயிரோடு இருக்கிறப்ப நீ ஏன் துடிக்கல? ஒருத்தன் வேதனைப்படுறான், தவிக்கிறான், மரணத்துக்கு நேரம் ஓடுறான். நல்லா இருக்கிறப்ப சொல்ல முடியலையே, நல்லா இருக்கிறப்ப அவன் கேட்கலையே, அவனுக்கு போய் நீ ஏன் துடிக்கிற? சபையில் வந்து ஜெபி. உன் இஷ்டப்படி உலகத்துக்காகவும் வாய்ப்பை கொடுக்காத, கர்த்தருக்கு கீழ்ப்படி. அப்பதான் உன் வாழ்க்கையில மேல்படி பார்க்க முடியும். 4வது காரியமாக 3வது காரியமாக சங்கீதம் 119 ஒரு வசனம் இருக்கிறது பாருங்கள். 119 எடுத்துக்கொள்ளுங்கள். நூற்றி 173வது வசனத்தை படிங்க. நான் உம்முடைய கட்டளைகளை தெரிந்து கொண்டபடியால் ஆமென். உமது கரம் எனக்கு துணையாய் இருப்பதாக. உமது கரம் எனக்கு துணையாய் இருப்பதாக. தேவனுடைய கரத்தை பிடிக்கும். தேவனுடைய கரத்தை எப்படி பிடிக்க முடியும்? யாக்கோபு யோர்தானிலிருந்து பிரிந்து வந்த யாப்போக்கு நதிக்கரையில உட்கார்ந்து ஜெபிக்கிறான். அவன் என்ன ஜெபம் பண்ணான்? திரும்ப திரும்ப சொன்னா கூட வேதத்துல ஆராய்ந்து பார்க்கும் பொழுது போராடி ஜெபிச்சான்னு சொல்றாங்க, தற்கொலை பண்ணிக்க போனான்னு சொல்றாங்க. எது எப்படியோ, ஆனால் அவன் வாழணும்னு ஆண்டவர் விரும்பினார். ஏற்கனவே அவனுக்கு வாக்கு தத்தம், அவன் இவ்விதமான ஆசீர்வாதத்தோடு இருப்பான். ஆனால் எல்லாரையும் அக்கறைப்படுத்திட்டு இவன் அந்த கண்ணீரை தண்ணீரா ஊற்றுறான், துடிக்கிறான், தவிக்கிறான். என் அண்ணன் என்ன கொடுமையோடு வருகிறான். அப்ப இவன் என்ன பண்ணியிருக்கணும்? தன்னுடைய பாவங்களை எல்லாம் அங்கே அறிக்கை செய்து ஜெபித்து இருக்கணும். என் அண்ணனுக்கு விரோதமாக இதை நான் செய்து விட்டேன் என்று அறிக்கை செய்திருக்கணும்.
அறிக்கை செய்தான். ஆனால் அடுத்ததாக என் அண்ணன் என்னை ஒன்றும் செய்யக்கூடாது, என் பிள்ளைகள் 12 பிள்ளைகளும் ஒன்றும் செய்யக்கூடாது, என்னை நீர் நடத்தணும், உங்களுடைய ஆசீர்வாத கரம் என் மேல் விடணும்னு சொல்லிட்டு அவன் கண்ணீரோடு ஜெபிச்சா பாருங்க. ஆண்டவருடைய கரத்தை பிடிச்சுக்கிட்டு, அதுதான் பயங்கரம். தேவனுடைய கரம் சாதாரண கரம் அல்ல, மகிமையின் கரம் அது. 1 ராஜாக்கள் 8வது அதிகாரம் 15வது வசனத்தினுடைய பிற்பகுதி சொல்லுகிறது, அவர் என் தகப்பனாருடைய தகப்பனாகிய தாவீதுக்கு தம்முடைய வாக்கினால் சொன்னவை தம்முடைய கரத்தினால் நிறைவேற்றினார். தாவீதுக்கு சொன்னார், உன் பிள்ளைனா ஆலயத்தை கட்டுவான். வசனம் சொல்லுது, அவர் என் தகப்பனாகிய தாவீதுக்கு தம்முடைய வாக்கினால் சொன்னதை ஆண்டவர் தன்னுடைய கரத்தினால் செயல்படுத்தினார். அப்படின்னா என்ன அர்த்தம்? சொன்ன வாக்கு தத்தங்களை நிறைவேற்றுகிற தெய்வம். யார் நிறைவேற்றுகிறது? தேவனுடைய கரம் அதை நிறைவேற்றுகிறது. நீங்கள் அர்ப்பணித்து ஒப்பு கொடுக்கும் பொழுது, நீங்கள் ஆண்டவரிடத்தில் ஆண்டவரே நீ சந்தியும் என்று சொல்லும் பொழுது, கர்த்தர் அந்த காரியங்களை அப்படியே நிறைவேற்றுகிறார். இதுதான் ரொம்ப முக்கியம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். தேவன் சொன்னார், சாலமோனை கொண்டு ஆலயத்தை கட்டுவேன். அதே மாதிரி சாலமோனை கொண்டு அந்த ஆலயத்தை மகிமையாய் கட்டி முடித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதே 2 ராஜாக்கள் 3வது அதிகாரம் 15வது வசனத்துல பிற்பகுதியை படிக்கிறோம். கர்த்தருடைய கரம் அவன் மேல் இறங்கி, படிக்க பார்ப்போம். 3:15. இப்போது ஒரு சுரமண்டல வாத்தியக்காரனை இடத்தில் கொண்டு வாருங்கள். சுரமண்டல வாத்தியக்காரன் வந்து வாசித்த பொழுது கர்த்தருடைய கரம் அவன் மேல் இறங்கி, நல்லா கவனிக்கணும், ஆராதனைகளுக்கு மத்தியிலே கர்த்தர் இருக்கிறார். சுரமண்டலத்திலேயும் கர்த்தர் இருக்கிறார், துதியின் மத்தியிலேயும் இருக்கிறார், ஜெபத்தின் மத்தியிலேயும் இருக்கிறார், தியானத்திலேயும் கர்த்தர் இருக்கிறார், வேதத்தை வாசிக்கும் பொழுதும் கர்த்தர் இருக்கிறார். இப்படியெல்லாம் செய்யும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் அந்த இடத்துல அசைவடுகிறார். கர்த்தருடைய கரம் அவன் மேல் இறங்கி 16வது வசனத்துல வாக்குத்தத்தமா சில காரியங்களை சொல்றார். படிங்க. இந்த பள்ளத்தாக்கு எங்கிலும் வாய்க்கால்களை வெட்டுங்கள். வாய்க்கால் ஏற்கனவே பள்ளத்தாக்கு, அது வாய்க்கால் வெட்டுங்க. படைக்கு வந்த இந்த 2 படை, யூதா தேசத்து படை, இஸ்ரேல் தேசத்து படை, அவர்கள் அன்றைக்கு என்ன செய்தார்கள்? எதிரியோடு சண்டை போடல, தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தையை விசுவாசிச்சாங்க. அந்த பள்ளத்தாக்குகள் எங்கும் வாய்க்கால்களை வெட்டினார்கள். படையை எடுத்து வந்து கத்தியால மக்களை எதிரிகளை வெட்ட வேண்டியவன் மண்வெட்டி எடுத்து பெரிய பாதைகளை உருவாக்கினார்கள். படிங்க. நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள். காற்றினால ஒரு மேகம் வந்து இங்க மழை பெய்யுதுன்னு உங்களால் சொல்ல முடியாது. மழையையும் பார்க்க மாட்டேன். மேலிருந்து மழையையும் நான் அனுப்ப மாட்டேன். ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் சொல்லுகிறார். யார் சொன்னது? எலியா மாதிரி எல்லாம் பயந்துகிட்டுலாம் பேசுறது இல்லை. டேய் என்னடா ரொம்ப அலட்டிக்கிற, யோசனை பார்த்து சொல்றான், தவிக்கிறது. இன்னொரு இஸ்ரவேலின் ராஜா சொல்றான், வேற மாதிரி சொல்றான், நாங்களும் எங்க ஆடு மாடுகள் சாகிறதுக்கா இங்க இந்த தெய்வம் கொண்டு வந்தார், நக்கல் பேச்சு பேசுறான். இவன் சொல்றான், யோசபாத் முகத்துக்காக நான் பார்க்கிறேன், மழையே வராது, காற்று வீசாது, நீ வெட்டின வாய்க்கால்கள் எல்லாம் தண்ணீரால் நிரப்பப்படும். இது எப்படி? அதுதான் கர்த்தர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்த நாள் காலையில் பார்க்குறாங்க, எங்கே பார்த்தாலும் தண்ணீரால் நிரப்பி இருக்குது. அந்த சப்ஜெக்டுக்கு நேரம் அடுத்தது நம்ம போக வேணும், நமக்கு நேரம் இல்லை. அன்பானவர்களே, தேவனுடைய வார்த்தை தான் உன்னை சிருஷ்டிக்கிறது. தேவனுடைய வார்த்தை தான் அங்கே அற்புதம் நடக்கிறது. ஒரு யோசேப்பும் மரியாளும் சேர்ந்த வாழ்க்கையில் இயேசு பிறக்கல.
மரியாள் ஒரு பெண்ணாய் இருந்து மரித்தாள். அவருடைய கல்லறை இஸ்ரவேலிலே இருக்கிறது. யோசேப்பு ஒரு மனிதனாய் இருந்து மரித்தான். அவனுடைய கல்லறை இஸ்ரவேலிலே ஜெருசலேமிலே இருக்கிறது. இயேசுவானவர் இவர்களை தாய் தகப்பனாக தெரிந்து கொண்டாலும் மரித்தார். அந்த கல்லறையிலே ஒரு இஸ்லாமியன் உட்கார்ந்து கொண்டு சொல்லுகிறான், இந்த கல்லறையிலே மரித்திருந்த இயேசு உயிரோடு மேலே போய்விட்டார். இயேசு ஒருத்தர் தான். மரியாள் ஒரு பெண், அவ்வளவுதான். மரியாள் ஒரு பெண், யோசேப்பு ஒரு பெண். இயேசு பிறந்ததற்கு பிறகு அநேக சகோதரர்கள் பிறந்தார்கள், அநேக சகோதரிகள் பிறந்தார்கள். இது வரலாறு சத்தியத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு ஒருவர் மாத்திரம்தான் தேவன். அந்த தேவன் ஒரு கன்னியின் வயிற்றில் பிறக்கணுங்கிறதுக்காக தான் மரியாதை தெரிஞ்சுக்கிட்டார் ஒழிய, இல்லைன்னா இன்னொரு மரியாதை ஆண்டவர் பிறந்திருப்பார், அல்லது இன்னொரு ராகேல் வயிற்றில் ஆண்டவர் பிறந்திருப்பார். யாரை தேவன் இனம் கண்டு கொள்ளுகிறாரோ தேவனால எது வேணாலும் செய்ய முடியும். அவர் வந்தது நிமித்தம் நான் தெய்வமாகிவிட முடியாது. என்னோடு இயேசு ஆவியானவராக இருக்கிறார். அதனால நான் தெய்வம் அல்ல. என்னை வச்சு நீ கும்பிடுறனா உன்னை விட முட்டாள் எவனுமே கிடையாது. இந்த மரியாதை வச்சு நீ கும்பிடுறவன் முட்டாள். சத்தியம் அதுதான் சொல்லுகிறது. அந்த அம்மாவும் இன்னைக்கு பரலோகத்தில் உட்கார்ந்து கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள். இயேசுவோடு பிறந்த சகோதரர்கள் ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள். இயேசு ஆராதிக்கப்படுகிறவராக மேலே இருக்கிறார். அவருக்கு கீழே எல்லாம் இருக்கிறது. முட்டாள்தனமான ஒரு காரியத்தை செய்யாதே. சத்தியம் அல்லாத ஒரு காரியத்தில் ஈடுபடாதே. சத்தியம் எதுவோ அதற்கு ஒப்புக்கொண்டு. எலிசா தீர்க்கதரிசி சொன்னது நிமித்தம் அவன் ஒரு தெய்வமாக மாறிவிடவில்லை. அவன் ஒரு மனிதனே. நான்காவதாக ஒரே ஒரு வார்த்தை மக்கள் பார்த்து முடிக்க போறோம். சங்கீதம் 119 174வது வசனம். கர்த்தாவே, உம்முடைய ரட்சிப்பின் மேல் ஆவலாய் இருக்கிறேன். உம்முடைய வேதம் என் மனமகிழ்ச்சி. உம்முடைய வேதம் என் மனமகிழ்ச்சி. உடம்பு உள்ள வியாதி, நான் எந்த மனமகிழ்ச்சியா இருக்கிறது? அதே சமயத்தில் முழு யாரோடு இருந்தாலும் இயேசுவோடு இருக்கிறவனுக்கு நிம்மதி தாராளமாக உண்டு. ஒரு அலையிலே சொல்லுங்க பார்ப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான பாஸ்டர் குமார், இயேசு ரட்சிக்கிறார் விடுதலை ஊழியர்களுடைய ஸ்தாபகர், அவர் ஒரு காரியத்தை சொன்னார். அவர்களுடைய ஆவிக்குரிய தகப்பனார் ஸ்ரீலங்காவில் பாஸ்டர் ராஜேந்திரன் என்கிற ஒரு தேவனுடைய மனிதன். அவருடைய உடம்புல இல்லாத வியாதியே கிடையாது. சுகர்லேருந்து, ப்ரெஷர்லேருந்து, ஆஸ்மாவிலேருந்து, கிட்னி ப்ராப்ளத்திலிருந்து என்னென்ன பிரச்சனை இருக்கோ அத்தனையும் உண்டு. அவர் அதை குறித்து கவலைப்பட்டதே இல்லை. இந்தியாவில் ஒரு ஸ்பெஷல் மீட்டிங் ஒழுங்கு செஞ்சிட்டாருன்னா மாத கணக்கில் ஜெபிப்பார். கிட்னியில் யூரினே போகாது, அடைபட்டு போயிடும். சுகர் ஏகப்பட்டது எழும்பிடும். சகல வியாதியும் அவரிடத்துல பூர்ணமாயிடும். மாத்திரையும் போட முடியாது. ஏன்னா பாஸ்டிங் பாஸ்டிங் பாஸ்டிங். சிரமப்பட்டு அவர் அப்படியே தூக்கிட்டு வருவாங்க. பாளையங்கோட்டையில் நடந்த ஒரு கூட்டத்தை குறித்து சொல்லும் பொழுது சொன்னார்கள், மிக கஷ்டத்தோடு அவரை கொண்டு வந்திருக்கிறார்கள். உட்கார்ந்து பிரசங்கத்தை பண்ற சிங்கம் மாதிரி கட்சிக்கிறார். போற கிட்டமெல்லாம் வியாதியஸ்தர்கள் சுகமாகிறார்கள். பயங்கரம் அசுத்தாவிகள் எல்லாம் உடைப்பட்டு ஓடுகிறது. அங்கே அற்புதமும் அடையாளமும் அதிகமா நெருங்குது, அதிகமா நடக்குது. பிரசங்கம் இருக்கிறது ரூம்ல படுத்துட்டார். எல்லாருக்கும் ஜெபிச்சுக்கிட்டு பாளையங்கோட்டை முழுவதும் ஒரு பெரிய எழுப்புனார். யாரை கொண்டு நடத்தினார்? சகல வியாதியின் பூர்ணமாயிருந்த ஸ்ரீலங்கா பாஸ்டர் ராஜேந்திரம், அவரை கொண்டுதான் கர்த்தர் நிறைவேற்றினார். உனக்கு எவ்வளவு பிரச்சனை இருந்தாங்க, எவ்வளவு போராட்டம் இருந்தாங்க, உன்னை ஆண்டவர் பயன்படுத்தணும்னு நினைச்சிட்டாருன்னா அதை யாரும் தடுத்து நிறுத்திவிடவே முடியாது. ஒரு அலையிலேயே சொல்லுங்க பாப்போம். பயப்படணும்.
நீ அதுக்கு முன்னால் ஆயத்தமாகணும். சபையில் எந்த ஜெபமா இருந்தாலும் முடியாது, எந்த ஜெபமா இருந்தாலும் முன்னாடி நிற்கணும். வியாதியஸ்தர்களுக்காக கண்ணீரோட ஜெபிக்கிற உணர்வு வரணும். இந்த 174வது வசனத்துக்கு ஒரு தலைப்பு சொல்லணும்னா ஜீவன் சொல்லலாம். வசனத்தினால ஜீவன். நீங்க குறிச்சு வச்சீங்க, வீட்டில் போய் படிங்க. உபாகமம் 8:3 வசனம். விசுவாசத்தினால பாதுகாப்பு. யோவான் 5வது அதிகாரம் 24வது வசனம். மாம்ச கிரியைகளுக்கு மறித்தல். 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 11-12. கலாத்தியர் 2:20. கிறிஸ்துவே முக்கியமானவர். பிலிப்பியர் 1:21. 2 பேதுரு 4:6. கடைசியா 1 யோவான் 3:12. அன்பு ஜீவனின் வெளிப்பாடு. 1 யோவான் 3:12 எடுத்து படிங்க பார்ப்போம். 14. 1 யோவான் 3:14. நாம் சகோதரரிடத்தில் அன்பு கூறுகிறபடியால் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம். சகோதரரிடத்தில் அன்பு கூறாதவன் மரணத்திலே நிலை கொண்டிருக்கிறான். ஆமென். வசனம் என்ன சொல்லுது? 1 யோவான் 3:14. நாம் சகோதரரிடத்தில் அன்பு கூறுகிறபடியால் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டு இருக்கிறோம். சகோதரரிடத்தில் அன்பு கூறாதவன் மரணத்திலே நிலை கொண்டிருக்கிறான். இது எல்லாம் நடக்குது. இது எல்லாம் உண்மை. உன் சொந்த சகோதரர் சகோதரி நேசி, உன் குடும்பத்தை நேசி, உன் பிள்ளைகளை நேசி, உன் தகப்பனை நேசி, உன் தாயை நேசி. அதுதான் உன் ஜீவன் பரிபூர்ணப்படுவதற்கு ஒரு வெளிப்பாடு. உனக்குண்டானவைகள் அனைத்தையும் கர்த்தருடைய நாம மகிமைக்கென்று அர்ப்பணி. அதுதான் உன் ஜீவன் பரிபூர்ணம் அடைவதற்கு அடிப்படை காரணம். வேதம் தான் என் மனமகிழ்ச்சி. அந்த வேதத்துக்காக என் ஜீவனையே கொடுப்பேங்கிற ஒரு எண்ணத்தோட நீ நில்லு. கர்த்தர் உன்னை பயன்படுத்துவார். ஒரு அழிலே சொல்லுவோமா? கிடைக்கிற நேரங்களில் எல்லாம் கர்த்தருக்காக நில், கர்த்தருக்காக ஓடு. அதில் கிடைக்கிற ஒரு பெரிய சந்தோஷம் வேற எதுவுமே கிடையாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய கருத்தில் ஒப்பு கொடுப்போம். நாம் ஜெபிப்போம். ஆண்டவருடைய கருத்தில் அர்ப்பணிங்கள். எப்படி ஒப்பு கொடுங்க? ஆண்டவரை என்னை நடத்தும். ஆண்டவரை என்னுடைய வாழ்க்கை உங்களுக்கு பிரியமானதாக இருக்கட்டும். திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாய நீதி அல்லவோ. திக்கற்ற பிள்ளைகளே